எனக்கு தெரிஞ்சு சபரி இன்னைக்கு நடந்த மாதிரி அவர் வாழ்க்கையில என்னைக்குமே அசிங்கப்பட்டிருக்க மாட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் நெஞ்ச அவமானம் இல்லை, கொஞ்சம் நெஞ்ச அசிங்கம் கிடையாது. டோட்டல் டேமேஜ் வந்து சபரிக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு. நாட் ஒன்லி சபரி, கூடவே சேர்ந்துக்கிட்டு அக்காவான கனியும் நண்பரான விக்ரமும், இன்னொரு சைடு அல்லக்கை சுபிக்ஷா, அந்த சைடு அல்லக்கை எப்ஜே, இன்னும் பலரும் வந்து சேர்ந்து இந்த டாஸ்க்ல அமித் பார்கவ் எல்லாரும் இன்னைக்கு வந்து வறுத்து எடுத்திருக்காரு சேதுபதி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கேள்வி அந்த மாதிரி கேள்வியை வந்து கேட்டு மொத்தமாக சபரியோடைய ஒரு கேமையே முடிச்சு விட்டார். இதுக்கப்புறம் அவன் யார்கிட்ட போய் என்ன பேசினாலும் அது ஃபேக்காக தான் இருக்கும். ஏன்னா எதெல்லாம் அவன் இல்லைன்னு சொன்னானோ அதெல்லாம் ஆமாம் அப்படின்னு வந்து சேதுபதி அவர்கள் குறும்படத்தோடு காட்டியிருக்கார். ஸோ இன்னைக்கு எபிசோடில் செகண்ட் ஹாஃப்ல என்ன நடந்துச்சு? பார்வதி சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. பார்வதி சப்ஜெக்ட் முடிஞ்சு போய் கேப்டனுக்கு வந்தாங்க. இந்த டாஸ்க், கேப்டன்சி டாஸ்க், அந்த டாஸ்க்ல என்னெல்லாம் அவர் பேசினாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வாரத்துக்கு நடந்த கேப்டன்சி டாஸ்க் எப்படி நடந்துச்சு, உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது சாண்ட்ரா அவர்கள் எழுந்துச்சு, எனக்கு பயமாயிருச்சு, ஏன்னா அவ்வளவு அக்ரெசிவாக வந்து விளையாடி இருக்காரு சபரி, அதனால எனக்கு வந்து லைட்டாக பயம் வந்துருச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. புதுசாக டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்தாங்க. டாஸ்கில் அந்த மாதிரி ஒரு வார்த்தையும் இல்லை, ஆனால் இவங்க கொண்டு வராங்க. நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா, எல்லா டாஸ்க்கும் இப்படி தான் நடக்கும் போல அப்படின்னு நான் நினச்சிட்டு நான் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஜட்ஜுனா ரெண்டு பேருமே ஜட்ஜு தான். சாண்ட்ரா அங்கே வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கணும், அங்கே வாய்ஸ் அவுட் பண்ணலை அவங்க. ஆனால் சாண்ட்ரா அதை வந்து கன்ஃபர்ஸும் பண்ணிட்டாங்க. நான் அந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணலை, அது என் தப்பு தான், எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க, திவ்யாவும் சொல்லிட்டாங்க. நான் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது நான் தடுத்துருக்கணும், நான் நிறுத்திருக்கணும், நான் அதை பண்ணலை அப்படின்னு வந்து வருந்தி தான் அவங்க சொன்னாங்க. இது ஒரு பக்கம். இப்போ சேதுபதி அவர்கள் வந்து கேட்குறாங்க, பார்வதிக்கு அடிபட்டப்போ எல்லாரும் போய் பார்த்தீங்களா, யாரெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல எல்லாரும் போய் பார்த்தது கனி பார்த்தாங்க, கெமி பார்த்தாங்க, ரம்யா, சாண்ட்ரா, திவ்யா, சபரி கூட வந்து பார்த்தா, அப்படி எல்லாரும் வந்து பார்த்தாங்க. ஒருத்தர் மட்டும் வரவே இல்லை. யார் அந்த ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம். இந்த இடத்துல விக்ரமுக்கு வந்து வக்ரம் இல்லை, ஆனால் விக்ரமுக்கு வந்து வெறி, வன்மம். நீங்க அந்த டாஸ்க் நடக்கும்போது நல்லா உன்னிப்பா பார்த்தீங்க அப்படின்னா சபரி கீழே பிடிச்சி தள்ளி விடும்போது கைத்தட்ட வருவார் விக்ரம். அப்படியே இப்படி வந்துட்டு அப்படியே நிப்பாட்டிடுவார். அந்த அளவுக்கு அந்த பொண்ணு மேல வந்து அப்படி என்ன காண்டு. இதைத்தான் சேதுபதி அவர்களும் கேட்டாங்க. அன்னைக்கு டாஸ்க்ல லிட்டரலா அவன் வேணும்னு தான் அடிச்சான் அப்படிங்கிறத சபரி வந்து விக்கர்ஸ் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்றான், சாண்ட்ரா கிட்ட சொல்றான், எல்லார்கிட்டையும் சொல்றான், நான் வேணும் தான் அடிச்சேன் அப்படின்றான். ஆனா இந்த விக்கல் பேசின விஷயம் இன்னைக்கு தாங்க எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஓகேவா? எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. கனி கிட்ட கேட்குறாங்க, கனி உங்களுக்கு இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ற ஐடியா வந்து உங்களுக்கு யார் கொடுத்தா? டாஸ்க்ல அந்த மாதிரி இருந்துச்சா? இவர் டாஸ்க் லெட்டரை கொண்டு வந்துட்டார். டாஸ்க் லெட்டர்ல பாட்டிலை எடுக்கும்போது, அதாவது இன்னொருத்தர் எடுத்துட்டு போன பாட்டிலை எடுக்கும்பொழுது கோர்ட்டுக்குள்ள போகக்கூடாது, அந்த ட்ரையாங்கிள்குள்ள போகக்கூடாதுன்னு தான் இருக்கே தவிர்த்து கோர்ட்டுக்குள்ள காலை வச்சா டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கா? சரி, நீங்கள் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி சாண்ட்ரா கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், நான் வந்து கேட்டேன், ஆனால் அவங்க என்னை கவனிக்கவே இல்லை, அவங்க பாட்டு வந்து ஆக்சுவலாக என்னதான் கனி அவர்கள் வந்து ஜட்ஜாக இருந்தாலும் அவங்கள இயக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் தான். நம்ம விக்கல்ஸு, கெமி, ரம்யா, எஃப்ஜே இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு தான் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. திவ்யா கூட வந்து ஒரு இடத்துல வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுங்க, பார்வதி வந்து டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் கத்துறதை பார்த்துட்டு நீங்க ஏன் கத்துறீங்க, ஜட்ஜ் இருக்காங்களா, ஜட்ஜை பேச விடுங்க, நீங்க கத்தாதீங்க அப்படின்னு அவங்களையும் அமைதிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இது ஒரு பக்கம் அன்னைக்கு நடந்தது. இது எல்லாத்தையுமே சேதுபதி அவர்கள் கேட்கிறாரு. ஒரு பக்கம் விக்ரமை போட்டு பழகிறாரு, ஒரு பக்கம் கனியை போட்டு பழகிறாரு. விக்ரமெல்லாம் லிட்டரலா எது வரைக்கும் போயிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வன்மம் விக்ரம், உங்களுக்குள்ள வந்து அவ்வளோ வன்மம் இருந்திருக்கு, அது வந்து வெளியில தெரிஞ்சிருக்கு. கனி அவர்கள் வந்து நீங்க ஃபேவரட்டிசம் பண்றீங்க. இப்போ இவங்க சொல்லிட்டாங்க, சாண்ட்ரா சொல்லிட்டாங்க, சபரியை ஜெயிக்க வைக்கிறதுக்காகவே அவங்க வந்து விளையாண்ட மாதிரி இருந்துச்சு, அவங்களுடைய ஜட்ஜிங் வந்து இருந்துச்சு, இந்த நம்பர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க வந்து பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு பக்கம் இவங்க சொல்ல, அதை வந்து சேதுபதி அவர்கள் கேட்க, எல்லாரையும் கேட்குறாரு. ஒரு சக ஹவுஸ்மேட்டை அங்கே வந்து ஃபிசிக்கலாக ஹர்ட் ஆகிட்டு இருக்காங்க, நீங்கள்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்களாம் என்ன மனுஷங்க நீங்கள் அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம கமருதீன் கையை தூக்கி அவர் வாங்கி கட்டிக்கினார். அன்னைக்கு நடக்கும்போது கமருதீன் வந்து அதை போய் தடுக்கவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. முடிஞ்ச பிறகு தான் போய் வந்து பார்த்தாரு.
இங்கே உட்காந்து கையை தூக்கினோடனே சேதுபதி அவர்களுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. கமருதீனை பேசவே விடலை. கமருதீன் உங்கள் சப்போர்ட் பார்வதிக்கு தேவை கிடையாது, நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டார். அந்த இடத்துல நீங்கள் கமருதீன் பார்த்தீங்கன்னா அவரும் ட்ரிகர் ஆகிட்டா, அப்படி இப்படின்றாரு, பேச விட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ரியாக்ஷன் காட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா தான் குறும்படம் போடப்பட்டுச்சுங்க. இந்த குறும்படத்தில் கிளியராகவே தெரியுது சபரி வந்து வாண்டடாக காலம் இருக்கிறாரு அப்படிங்கிறது கிளியராகவே வந்து காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் சபரி வந்து தள்ளி விடும்போது எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக தள்ளி விடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு தெரியும். தள்ளி இப்படி விடும், இப்படி போய் இப்போ ஒருத்தவங்க வந்து இடிக்கிறாங்க, அவங்க இடித்த ஃபோர்ஸுக்கு நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுன்றது வேற. இவர் இப்போ இதான் பார்வதின்னு வச்சுக்கோங்களேன், பார்வதி இப்படி வராங்க, சபரி என்ன பண்ணுறாருன்னா பின்னாடி போயிட்டு வந்து இப்படி தள்ளுறாரு, பின்னாடி போயிட்டு இப்படி வந்து தள்ளுறாரு. அப்படி தள்ளும்போது என்ன ஆகும்னா ஹெவியான ஃபோர்ஸ் வந்து பார்வதி மேலே போடும். இப்படி தள்ளும் பொழுது லிட்ரலாக அவங்களுக்கு இங்கே தான் அடிப்படுது, ஆல்ரெடி கண்ணு அடிபட்டு வீங்கிருக்கு. இப்படி தள்ளுறாரு, இங்கே தான் அடிப்படுது. அவங்க பார்வதியோடைய இந்த ஒன் சைட் பாடி ஃபுல்லாக இவருடைய எல்போவில் டமால் டமால், எல்போனா இந்த சைடு சொல்கிறேன் நான், டமால் 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 இடிக்குது. நீங்கள் லிட்ரலாக அவங்க ஜாலை இடித்து ஒரு சவுண்டு கேட்கும். அப்போ தான் அசிங்கமாக திட்ட வந்திருப்பாங்க பார்வதி. அப்படியே வந்து வாயை மூடு அப்படின்னு பேசாத நம்ம சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு ஃபோர்ஸாக அங்கே அடி விழுந்துச்சு. இவ்வளவு ஃபோர்ஸாக அடி விழும்போது கூட ஒருத்தனும் அப்படி விளையாடாத, அது தப்பு, அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு, இதை வேற சபரி சொல்லியே அடிக்கிறா. அப்படி திவ்யா எந்திரிச்சு சொல்கிறாங்க, அவர் வந்து ஒரு 3rd ரவுண்ட் அப்போ வந்து சாரி கேட்டார். சாரி வந்து டாஸ்க்னா வந்து அடிப்படும், நான் இப்போவே சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது வந்து நான் அடிக்க தான் போகிறேன், உன்னை அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு, கிட்ட வந்தால் அடிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஒரு பக்கம் திவ்யா சொல்கிறாங்க. ஆமாம், அன்னைக்கு நடந்தது அதுதான். இவர் வந்து அவருடைய மொத்த பலத்தையும் அந்த பெண்கள் கிட்ட காட்டணும் அப்படிங்கிறத, குறிப்பாக பார்வதி கிட்ட. சேதுபதி அதை தான் கேட்குறாரு, ஏன்பா இதுவே அந்த இடத்துல கனி இருந்தாலோ இல்லை உன்னுடைய நண்பர்கள் இருந்தாலோ நீ இந்த மாதிரி பண்ணியிருப்பியா? இல்லை அந்த இடத்துல பார்வதி இருக்காங்க, உங்கள் இடத்துல பார்வதி இருக்காங்க, பார்வதி உன்னை பிடிச்சி கனியை பிடிச்சி தள்ளி விடுறாங்க, நீங்கள் ஜட்ஜாக இருக்கீங்க, பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பீங்களா? கனி அவர்களும் அங்கே என்ன சொல்கிறாங்க முட்டாள்தனமாக, டாஸ்க்னா அடிப்படை தான் செய்யும் அப்படின்றாங்க. டாஸ்கில் யதார்த்தமாக அடிபடுறதுன்றது வேற, வாண்டடாக ஒரு பொண்ணை போட்டு தள்ளி விடுறதும் ஒரு பொண்ணை போட்டு இடிக்கிறதும் காலை மிரிக்கிறதும்ன்றது வேற. தெரியாமல் நடக்கிறது தான் அங்கே மேட்ரு. தெரிஞ்சே ஒருத்தர் அடிக்கிறது அப்படிங்கிறது ஃபிசிக்கல் வயலன்ஸ், அது கேம் கிடையாது, அது வந்து ஸ்பிரிட் கிடையாது. அந்த இடத்துல பார்வதியை பாராட்டினார். பார்வதியோடைய அந்த கேம் ஸ்பிரிட்டை நான் பாராட்டுறேன், எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் திரும்ப திரும்ப போனாங்க, அதெல்லாம் மக்கள் ரசிக்கிறாங்க பார்வதி கிட்ட. இந்த விடாமுயற்சி, நீ என்ன வேணா போட நான் வருவேன் அப்படின்னு சொல்றது. அந்த இடத்துல அமித் அவர்களும் ரோஸ்ட் செய்யப்பட்டார். ஏங்க அவ்வளோ வலி வேதனை எங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீயும் ஷூ போட்டு வர வேண்டியதானேன்னு சொல்லுவாங்களா, யாராச்சும் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த விக்கல்ஸ் பேக்ரவுண்டில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கான் அப்படிங்கிறது இது இன்னைக்கு வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. கை தட்டியிருக்கா, அப்படி பஸர் அடித்த உடனே குட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே ஓடி வந்து சபரியை கட்டி பிடிக்கிறா. அப்படி அதை போட்டு கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி, இப்போ சபரி என்ன பண்ணிட்டாருன்னு நீ குட் கேம்னு சொல்கிற அப்படின்னும் போது, சார் யாருக்கு நடந்தாலும் நான் அப்படி தான் சார் எதிர்ப்பேன், டாஸ்க்னா வந்து அடிப்படை தான் சார் செய்யும் அப்படின்னும் போது கூட பேசுகிறான் சேதுபதி, கூட பேசுகிறான். அவர் காண்டாயிட்டார், நீ என்ன டேக்கிள் பண்ணாதப்பா, இது தப்பு, இதை நிப்பாட்டிக்கோ அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு வார்னிங்கை கொடுக்கவும் அமைதியாகிட்டான் அடுத்து. ஸோ கனி அவர்களை நீங்கள் வந்து நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பின்ற மாதிரிலாம் விளையாடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் கனி உங்ககிட்ட அந்த விஷயம் இருக்குது, பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு வார்னிங்கை கொடுத்தாருங்க. இதெல்லாம் முடியுதா? இதெல்லாம் முடிஞ்சவொடனே தான் இந்த பிரேக் விடுறாரு. குறும்படம் காட்டிட்டாங்க. குறும்படத்திலே வந்து பயங்கரமாக நமக்கு தெரியுது கிளியராக இன்டென்ஷனாக தான் அவர் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ பதிலுக்கு சேதுபதியும் நீ இன்டென்ஷனாக தான்ப்பா பண்ணியிருக்கேன், நான் வேணும்னு பண்ணலை அப்படின்னும் போது, சபரி நீங்கள் விளையாண்டதுலேயே தெரிஞ்சிச்சு, நீங்கள் வேணும்னு பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. பிரேக் விட்டோடனே உடனே போயிட்டு சபரி வந்து பார்வதிக்கு முட்டிக்கிட்ட உட்காந்து, பார்வதி நான் வேணும்னு பண்ணல. அப்போ தான் ஒரு மேட்ரு. டாஸ்க் முடிஞ்சவொடனே சபரியும் விக்கல்ஸும் என்ன பேசிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நான் வந்து விக்கல்ஸ் கிட்ட சொன்னேன், நான் மேன் ஹேண்ட் எல்லாம் பண்ணலை அப்படின்னு சொன்னேன். அதுக்கு விக்கல்ஸ் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டால், அவன் வந்து என்ன சொல்லியிருக்கான், இந்த வன்ம விக்ரம் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன் ஹேண்டில் பண்ணால் என்ன தப்புன்னு கேட்டிருக்கான். எப்படி மேன் ஹேண்டில்னா என்னன்னு அவருக்கு தெரியும்,
இன்டென்ஷனலாக ஒரு பொண்ணை வந்து துன்புறுத்துவது பண்ணால் என்ன தப்புன்னு கேட்டிருக்காரு. இவன் என்னங்க மனுஷன்? சீரியஸாக இது வந்து நான் லைவில் பார்க்கல, நான் பார்த்துருந்தா அப்போவே கிழிச்சிருப்பேன். பார்வதிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்குன்றது ஓகே. நீங்கள் ஒரு பக்கம் மார்க் பண்ணுறீங்க, அவங்க ஒரு பக்கம் மார்க் பண்ணுறாங்க, அவங்க பாடி ஷேம் பண்ணுறாங்க, எல்லாம் சரி தான். அதுக்குன்னு ஆல்ரெடி அடிப்பட்ட வந்த பொண்ணு நீங்கள் பார்க்கல, அந்த கரிசனம் கூட உங்களுக்கு இல்லை. இவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்லா வேணும் அப்படின்னு தான் அவர் நடிச்சிருக்காரு. அதுதான் போய் இப்போ நம்ம சபரிக்கிட்டையும் கேட்டிருக்காரு, மேன் ஹேண்டில் பண்ணால் என்ன தப்பு? அவ்வளோ மனசுக்குள்ளே வக்கரம் இருக்கா? இப்போ நான் கேட்குறேன், அவ்வளோ வக்கரம் இருக்கா மனசுக்குள்ளே? சேதுபதி அதான் வன்மோன்னு சொல்லிட்டாரு, அதுதான் உங்களோட வன்மம். நீங்கள் ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்னவா மாறுறீங்கன்றதை பாருங்கள். அவர் கை குப்பி மன்னிப்புலாம் கேட்டாப்படி அந்த இடத்துல. அது பிரேக்கில் வந்து கமருதீன் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். யாருக்கிட்ட? கனிக்கிட்டையும் சபரிக்கிட்டையும். நீ எப்படா காலெல்லாம் மெரிப்ப? அன்னைக்கு கேட்கும்போது நான் காலெல்லாம் மெரிக்கல அப்படின்னு கனிக்கிட்ட போய் சண்டை போடுற. நீங்கள் கேட்டிருக்கணுங்க, நீங்கள் ஒரு ஜட்ஜாக நீங்கள் கேட்டிருக்கணும். ஆமாம் கரெக்டு, கேட்டிருக்கணும். கனி மட்டும் இல்லை, சாண்ட்ராவும் அதை கேட்டிருக்கணும். கனிக்கு என்னன்னா பார்வதி அடி வாங்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு. சாண்ட்ராக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ என்ன பண்ணுறது, தடுக்கிறதா வேணாமா, என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட பார்வதியால் ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களால எக்ஸ்பிரஸும் பண்ண முடியல. பாத்ரூமில் போயிட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தாங்க. சபரி அங்கேயும் போய் பேசினா, இது நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு, இதை பற்றி பேச வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ மொத்தமாக விக்ரம் மனசுக்குள்ளே எவ்வளோ வன்மம் இருக்குது, சபரி மனசுக்குள்ளே எவ்வளோ வன்மம் இருக்குது, கனி மனசுக்குள்ளே எவ்வளோ வக்கரம் இருக்குது, எப்ஜே மனசுக்குள்ளே எவ்வளோ வன்மம் இருக்குது, எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாரு. இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு இல்லையா? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன், எதுக்காக திவாகரை எவிக் பண்ணாங்க அப்படின்ட்டு. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்து ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.